நான் என்ன பண்றது, ரொம்ப நாள் ஆச்சுல, என்னால ரொம்ப வெயிட் பண்ண முடியல. உன் வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அந்த ப்ரொடியூசர் கூட? நீ கூட தான் அந்த கேர்ள்ஸோட டாக்ஸில என்ஜாய் பண்ண. இந்த பிளான் போட்டது மொத்தமா நீதான். நீ அந்த ஆளை ஏமாத்துறல. பணக்காரன் அப்பா, புருஷன் ப்ரொடியூசர், நீ ஹீரோயின், நான் டைரக்டரா. பிக் பட்ஜெட் மூவி. நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் டாக்ஸி ப்ராப்ளத்தையே சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்க கூட என்னைக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சோ அன்னைக்கே நான் அப்செட் ஆயிட்டேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் சொல்றது உனக்கு இன்னும் புரியவே இல்ல. நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்காக தான் உன்னை மேனேஜ் பண்ணிட்டே இருக்கேன். அப்புறம் எப்படி நாம வாங்கின கடனெல்லாம் அடைக்க முடியும்? அதனாலதான் ரொம்ப நாளா நான் உன்னை சகிச்சுக்கிறேன். அதை ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? ப்ளீஸ், நான் சொல்றத நம்பு. இப்ப நீ எதுக்காக தேவையில்லாம கோவப்படுற? நமக்கு நம்ம வேலை நடக்கணும்ல, அதனாலதான் இப்படி நடிச்சிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. நீ இங்கதான் இருக்கியா? நான் உன்னை தேடிக்கிட்டு வீடு ஃபுல்லா சுத்தி சுத்தி வரேன். உன் மொபைல் கீழே இருக்கிறத பார்த்தனே. கீழே காத்தே இல்ல, அங்க உட்காரவே முடியல, அதனாலதான் மேல வந்தேன். இல்லன்னா நான் எதுக்கு இங்க வர போறேன்? ஒரு குட் நியூஸ் இருக்கு. என்ன அந்த நியூஸ்? அந்த ஃபைனான்சர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முழுசா ஒத்துக்கிட்டாரு. சூப்பர். ரியலி? ரியலி. அடுத்த மாசம் நம்ம கூட ஒரு மீட்டிங் வைக்கிறேன்னு சொல்லிருக்காரு. அன்னைக்கே செக்கிங் கொடுத்துருவாங்க. Great dear. I still love with you. Love you too darling. ஆனா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. என்ன அது? அவரை என்டர்டெயின் பண்றதுக்கு நாம ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஓ அப்படியா? யாரையாவது அரேஞ்ச் பண்ணிட்டியா? எனக்கு அந்த மாதிரி யாரையும் தெரியாது. ஆனா சில பேரை கான்டாக்ட் பண்ணிருக்கேன். அது சரி. எப்படியாவது நாம அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணணும். அப்புறம் இந்த படத்துல நீதான் ஃபர்ஸ்ட் லீடிங் ஹீரோயின், செகண்ட் ஹீரோயின் இல்ல. Well, you so lucky for me. I am not lucky. You also love for me. I am very happy. Me also, honey. மேடம், மேடம், முதல்ல நாம செகண்ட் சீன் தான் எடுக்க போறோம். அதுக்கு அப்புறம் தான் 4வது சீன். ஓகே சரி, அந்த சீன் என்னன்னு ரீட் பண்ணு. சீனை படிக்க சொன்னேன். மோயுடைய பெட்ரூம். மோ, மீமி, பினாக்கி அங்க இருக்காங்க. பினாக்கி பேப்பர் படிச்சுட்டு இருக்கா. அப்புறம் மோ அங்க இருந்து ஃப்ரேமிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப மீமி சொல்லுவா அங்கிள். அப்ப பினாக்கி பயப்படுறா. அவ புருவத்தை உயர்த்தி பாக்குறா. அப்ப பினாக்கி கேப்பா என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கேன்ல, நீ எப்ப வரனாலும் என்கிட்ட முன்னாடியே சொல்லணும்னு. அப்ப மோ சொல்லுவா அவங்களுடைய ஸ்கூல் லீவ்ன்றதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அவ அங்கேயே தங்க வேண்டியதா ஆயிடுச்சு. இதுல பிரச்சனை என்னன்னா, அங்க போர்டிங் ரினோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதனால எல்லாருமே வீட்டுக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. மீமி நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் அதுக்குள்ள ஃபுட் எடுத்து வைக்கிறேன். மீமி ஃப்ரேமில் இருந்து வெளில போறான். ஓகே. அப்ப மோ என்ன சொல்லுவானா, நான் இங்க ஒன்னும் தெரிஞ்சு வரல. அதுக்கப்புறம் அவ கேட்டா நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மோ ரிப்ளை என்ன சொன்னா அது திருப்பி சொல்லு. அப்ப மோ சொல்றா நான் இங்க ஒன்னும் தெரிஞ்சு வரல, நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் கேக்குறீங்கன்னு.